இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் நிலம் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் நீரோடை அருகின் மரமாவார் நீரோடை அருகின் மரமாவார் பருவத்தில் பயன் தரும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் பொல்லார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார் நேரியோர்
மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 16 முதல் 19 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அது ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் சொல்வதை பிறர் கேட்க வேண்டுமென்றும் செவிசாய்க்க வேண்டுமென்று விரும்புகிறோம். ஆனால் பிறர் சொல்வதை நாம் கேட்க வேண்டுமென்றோ செவிசாய்க்க வேண்டுமென்றோ நாம் விரும்புவது இல்லை. இது ஒரு தவறு. இது ஒரு ஆரோக்கியமற்ற செயல்பாடு. அதே போன்றுதான் புரணி பேசுகின்றதும் தீவிரவாதத்தனம் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். தன்னுடைய உரையிலே இவர் புரணி பேசுகின்றவர்கள் தீவிரவாதிகளே என்கிறார். ஏனெனில் அவர்கள் அடுத்தவர்கள் மீது வெடிகுண்டுகளை வீசிவிட்டு அமைதியான முறையில் கலைந்து செல்கிறார்கள். ஆகவே அவர்களை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். நற்செய்தி வாசகமும் அதே கருத்தை தான் நம் முன்னே வைக்கிறது. ஒருவர் நமக்கு எதிராக புரணி பேசும்போது நாம் அதை எப்படி அணுகுவது என்று நமக்கு சொல்லித் தருவதோடு இதற்கான 2 வழிகளையும் கற்பிக்கிறது. ஒன்று, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் நாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும், வேண்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். பகையை அந்த நபரோடு வளர்ப்பது தவறு. மாறாக அமைதியை அந்த இடத்தில் விதைப்பது நல்லது. இந்த வேண்டல் கண்டிப்பாக நம்மை அமைதியாக்கும். இயேசுவை நினைத்து நம்மை அதில் பொருத்தி பொறுமையோடு இருந்தால் நாம் பெறும் நன்மைகள் பன்மடங்காக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இப்படி நம்மை பற்றி புரணி பேசுகின்ற போது நம் ஆன்மீக தந்தையை நாட வேண்டும், வேண்ட வேண்டும், இப்பொழுது நாட வேண்டும். அவரிடம் அனைத்தையும் கொட்ட வேண்டும். மனது எப்படி எல்லாம் வலிக்கிறது என்பதை சொல்லி மனதை சுதந்திரமாக மாற்ற வேண்டும். அவர் வழங்கும் ஆன்மீக நிவாரணத்தை கடைபிடிக்க வேண்டும். இதன் வழியாக புரணி பேசுகின்றவர்கள் தொடர்ந்து நமது வாழ்வில் வரும்போது அதை எளிதாக சந்திப்பதற்கான பலத்தையும் பாதையையும் தெளிவாக நாம் பெற முடியும் என்பது திருத்தந்தையினுடைய கணிப்பும் இந்த இறைவார்த்தையினுடைய போக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் பேசுவது புரணிகள், அது நல்லது இல்லை. பின் ஏன் அதை தொடர்கிறோம்? நம்மை பற்றி பிறர் புரணி பேசும்போது எப்படி அதை அணுக வேண்டும் என்று நமக்கு தெரிகிறதா? குழந்தை உள்ளம் அவசியம்தான், ஆனால் சிறுபிள்ளைத்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இங்கே சுட்டி காட்டுவது அவரது தலைவரிடமிருந்த சிறுபிள்ளைத்தனத்தை. குழந்தை உள்ளம் இருந்தால் குறையின்றி வாழலாம், ஆனால் சிறுபிள்ளைத்தனம் இருந்தால் எல்லாவற்றையும் குறை சொல்லி எல்லாமே குறைவுள்ளதாக்கி விடுவோம். நாம் அடிக்கிற மேளத்திற்கெல்லாம் மற்றவர்கள் அனைவரும் அதற்கேற்ப ஆட வேண்டும் என்று நினைப்பது சிறுபிள்ளைத்தனம். இன்னைக்கு நிறைய திருச்சபையிலும் சமூகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. அவங்க மேளம் கொட்டுறது போல நம்ம தலையாட்டணும், இல்லை தலையாட்டலைன்னா தலை எடுத்துடுறாங்க. இதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கூட அதான் நடக்குது. சொல்வதற்கெல்லாம் ஆமாம் என்று தலையாட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் சிறு பிள்ளைத்தனமே. தலையாட்டுவதும் அறிவு முதிர்ச்சி பெற்றவரின் செயல் அல்ல. ஊரிலும் சமூகத்திலும் சமுதாயத்திலும் சமயத்திலும் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஆழ்ந்து சிந்திக்காது
அறிவியல் பார்வையில் அணுகாது, இறையியல் புலமையில் புரிந்து கொள்ளாது, தூய ஆவின் துணையில் உயிர்த்துணராது, கூட்டத்தோடு கும்பலாக தலையாட்டி பொம்மையாக இன்று எத்தனை பேர் பங்குகளிலே செயல்படுகிறோம். இது சிறுபிள்ளைத்தனம் அல்லவா? யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுகின்றவர்களுக்கும் பாவிகளுக்கு நண்பன் என்கிறார்கள். உண்மைதானா? மன்றாடுவோமாக. இறைவா, திறந்த உள்ளத்தோடு உம்மை அணுகி வர இந்த நாட்களிலே எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே,
கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
இருதயமே. என்னையே ஆளும் மன்னவன் நீயே, இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.